வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. இன்றைக்கி ஸ்டாலினுக்கு வேண்டியப்பட்ட பல அதிகாரிகள் மாற்றம் பெற்றிருக்காங்க. இதில் ஒரு அதிகாரி பரபரப்பு கடிதம் ஒன்று எழுதியிருக்காரு. நீங்கள் கேட்கலாம், பரபரப்பு கடிதமா? என்னங்க அது மாற்றின உடனே காத்திருப்போர் பட்டியலில் வச்ச உடனே பரபரப்பு கடிதம்னா என்ன கடிதம்? ஒருவேளை ஏதாவது அதிர்ச்சியாகக்கூடிய தகவல், ஸ்டாலின் அதிர்ச்சியாகக்கூடிய தகவல் எழுதியிருக்காங்களா? ஏன்னா உங்களுக்கு தெரியும், பல ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் அதில் அப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடைந்து அழுத ஐஏஎஸ் அதிகாரி அப்படின்ட்டு இன்றைக்கி ஜூவியில் முழு ஸ்டோரியை எழுதுகிற அளவுக்கு இன்றைக்கி டாஸ்மார்க்கில் என்ன நடந்ததுங்கிறத வாக்குமூலம் கொடுத்துருக்கிறதா அரசியல் பரிசலாக தகவல் ஜூவியும் உறுதிப்படுத்தியிருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அதிகாரிகளை எப்படி வளைக்கிறது அப்படிங்கிறது மேலிடத்துக்கு நல்லா தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர் திருப்பமாக இன்றைக்கி டேவிட்சன் அவர்கள் ஒரு பரபரப்பு கடிதம் எழுதியிருக்கார். அதுதான் இன்றைக்கி விவாத பொருளாக இருக்குது. ஏற்கனவே டேவிட்சன் அவர்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தார். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழான்லாம் வச்சுருந்தார். அதுக்கப்புறம் அதை மாற்றினார். டேவிட்சன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சியினுடைய ஒரு அச்சாரமாக விளங்கியவர், முதல்வருக்கு ரொம்ப நெருக்கமானவர். இப்படி போயிட்டு இருக்கும்போது டேவிட்சன் அவர்கள் என்ன சொல்கிறாரு, எனக்கு இதய பிரச்சனை இருக்குது, மருத்துவர் 22 நாள் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாரு, அதனால் எனக்கு விடுப்பில் போகிறேன் அப்படின்னு மெடிக்கல் லீவில் போகிறார். மெடிக்கல் லீவில் போகிறது ஒன்றும் தப்பு இல்லை. எல்லாருக்கும் உடம்புல 1000 வியாதிகள் வரும். ஆனால் ஒவ்வொரு தடவையும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இதே மாதிரி ஒரு இடி ரெய்டு வரும்போது அவருக்கும் நெஞ்சு வலி அவருக்கும் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அதற்கு பிறகு நேரு அவர்களோட வீட்டில் ரெய்டு போகும்போது அவங்க தம்பி ரவிச்சந்திரனுக்கும் நெஞ்சு வலி அவரும் அப்பல்லோவில் போய் அட்மிட் ஆனார். இப்படி தொடர்கதையாக இது அதிர்ச்சியில் வருதா, இல்லை இது ரொம்ப மன அழுத்தம் காரணமா அப்படின்னு தான் நம்ம என்ன தோணுது. பார்த்துட்டு இருக்க மக்கள் நிறைய பேருக்கு என்னங்க அது இந்த மாதிரி திடீர்னு உடல்நல குறைவு ஏற்படுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி தான் பொறுப்பு டிஜி அவரும் விடுப்பில் போனார். இப்படி எல்லாரும் விடுப்பில் போகிறதுக்கான அவசியம் என்ன? இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து மக்களை பற்றி சிந்திக்கிறதுனால, காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே தொடர்ந்து மக்களை பற்றி சிந்திக்கிறதுனால அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது. அதனால தான் எல்லாருக்கும் நெஞ்சு வலி வருது, மக்களுக்காக உழைக்கிறாங்க அப்படின்னு நம்ம துரைமுருகன் 2 நாளைக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை தெரியும். எங்களுக்காக நான் இந்த தேர்தலில் நிற்கலை, 87 வயசு ஆகுது, நான் இந்த தேர்தலில் நிற்கிறதுக்கு காரணமே தமிழ்நாடு நல்லா இருக்கணும். ஸ்டாலின் தேர்தலில் நிற்கிறது கூட தமிழ்நாடு நல்லா இருக்கணும். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடு நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான் உழைக்கிறோம். எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் எம்எல்ஏ ஆகணும், அமைச்சராகணும் ஆசை இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். செந்தில் பாலாஜி ஒருபடி மேலே போய் நான் எப்பயுமே காசுக்காக ஆசைப்பட்டதில்லை, இனிமேலும் ஆசைப்பட மாட்டேன்னு சொல்கிறார். இதை பற்றிலாம் அவங்க பொண்ணான நிறையா அறிக்கையெல்லாம் விட்டுருக்காங்க, அதில் பொண்ணான கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. இதை பற்றிலாம் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் கமெண்டில். டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்களுக்கு இதய நோய் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஏன் இதை சொல்கிறோம்னா, இன்றைக்கி ஒரு அதிகாரி அப்படிங்கிற ஒருவரை வெளிப்படையாக பேசுகிறது என்ன, வெளியில் மக்கள் என்ன பேசிக்குவாங்க, சார் இவர் அதிகாரியாக இருந்து ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் மிக முக்கியமான பொறுப்பில் இருந்தார், அப்போல்லாம் இவர் மெடிக்கல் லீவ் போடல. இப்போ இவரை காத்திருப்போர் பட்டியலில் வச்ச உடனே இவர் மெடிக்கல் லீவ் போடுறாருன்னா ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது. என்ன புரிஞ்சிக்க முடியுது? ஏதோ ஒரு இடத்துல டைட் பண்ணுறாங்க. என்ன டைட் பண்ணுவாங்க? சாதாரணமாக இதை பொதுமக்கள் பேசும்போது என்ன பேசுவாங்க, சார் இவங்க இடி ரைடுக்கு பயந்துட்டு நெஞ்சு வலின்னு செந்தில் பாலாஜி சொல்கிறாரு, அதே மாதிரி இடி ரைடுக்கு பயந்து தான் ரவிச்சந்திரன் நெஞ்சு வலினார். அதே போல் டேவிட்சன் அவர்களுக்கும் பின்னால் ஏதாவது பிரச்சனை வரப்போகுது, இப்போ ஏதாவது கூப்பிட்டு விசாரித்தா சிக்கலாயிரும், அதனால் அவர் மெடிக்கல் லீவுக்கு போட்டார். இப்படித்தான் பேசப்படும். உண்மை என்ன நமக்கு தெரியாதுங்க, ஆனாலும் இப்படித்தான் பேசப்படும். நீங்கள் பார்த்துட்டு இருக்க நீங்கள் சொல்லுங்கள், இப்படி தானே பேசப்படும். இல்லை உண்மையிலேயே அவருக்கு இருதய பிரச்சனை, டாக்டர் 22 நாள் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறார், அதனால் அவர் போயிருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிகாரிகள் அப்படிங்கிறவங்க இன்றைக்கி பெரிய பவரில் இருக்காங்க. பவரில் இருக்கும்போது பலவிதமான பிரச்சனையில் மாட்டுறாங்க. ஒன்றும் வேணாம், நீங்கள் மடப்புறம் அஜித் அவர்கள் விஷயம் உங்களுக்கு தெரியும். மடப்புறம் அஜித் அவர்கள் என்ன தப்பு பண்ணார்? இன்றைக்கி இறந்துட்டார். சாமானியன் அப்படிங்கிற ஒருத்தரை போட்டு புரட்டி எடுத்த அந்த காவலர்கள் நல்லா யோசனை பாருங்க, அவங்கள மக்கள் மன்னிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாத்தான்குளம் விஷயம், சிரித்து கொண்டே ஏறிய தண்டனை கொடுத்த பிறகு சிரித்து கொண்டே ஏறிய காவலர்கள்னு போடுறாங்க. அப்போ உங்களுக்கு என்ன தைரியம்? காவலர்களுக்கு மட்டும் போலீஸ் ஸ்டேஷனில் ராஜ மரியாதை. கோர்ட்டு சொல்கிற மாதிரி இன்றைக்கி நம்மளாம் சாதாரண ஆட்கள் யாராவது போனால் கையை உடைக்கிறாங்க. அதே காவலர்கள் அங்கே போனாங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன் போனால் தப்பு பண்ணிட்டு உள்ளே போனால் அவங்க கை உடைக்க மாட்டேது. எதனப்பா காவலர்களுக்கு மட்டும் கீழே விட மாட்டாங்களான்னு நீதிமன்றம் கேட்டுச்சா இல்லையா? மறுபடியும் சொல்கிறோம், டேவிட்சன் அவர்களோ அருண் அவர்களோ இன்றைக்கி இருக்கக்கூடிய முருகானந்தங்களோ எல்லாருமே கவர்மெண்ட் சர்வெண்ட். ஆனால் கொஞ்ச நாளாக என்ன பேச்சு அடிபட்டுருக்குன்னா, இன்றைக்கி ஸ்டாலின் வந்த பிறகு சில அதிகாரிகள் பேரை சொல்லியே மக்கள் விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. பழனிசாமி ஆட்சி காலத்தில் நிறைய பேருக்கு தலைமைச் செயலாளர் யார், உள்துறை செயலாளர் யார், கமிஷனர் கூட மக்கள் மறந்துடுவாங்க.
ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. ஸ்டாலின் அவர்கள் வரும்போது ஸ்டாலின் அவர்களை பற்றி தெரியுதோ இல்லையோ, மக்களுக்கு ஒவ்வொரு அதிகாரியை பற்றி தெரியும். கமிஷனர் அருண் அப்படின்னு சொன்ன உடனே போதும், அவருடைய நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எல்லாத்தையும் நீங்கள் கமெண்டில் போடுறீங்களா இல்லையா? இந்த ஞானசேகரன் விஷயத்தில் சென்னை போலீஸ் எப்படி நடந்து கொண்டது, ஆம்ஸ்டாங் விஷயத்தில் சென்னை போலீஸ் எப்படி நடந்து கொண்டது, இன்னும் பல விஷயங்களில் சென்னை போலீஸ் எப்படி வந்துருக்கு. நல்லதும் எழுதுங்க, கெட்டதும் எழுதுங்க. அப்படிங்க சிட்டி போலீஸ் இதுக்கு முன்னாடி அருண் அவர்கள் இருந்தார், அப்போ சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்ததா? ஏன்னா சில பேர் அவரால் பலன் அடைஞ்சிருப்பீங்க, இல்லை சில பேர் அவர் பண்ணது தப்புன்னு கூட இருக்கும். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். கருத்துக்களை சொல்கிறது நமக்கு ஒன்றும் தடை இல்லை சார். யாரை பற்றி தனிப்பட்ட முறையில் அருவருக்கத்தக்க வகைகளை விமர்சிக்கக்கூடாது, அவ்வளோதான். மற்ற வகையில் நம்மளுடைய கருத்தை சொல்லலாம். எல்லா மனிதனுக்கும் கருத்தை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் டேவிட்சன் அவர்களுடைய இந்த இதய பிரச்சனை அப்படின்னு சொன்ன உடனே மக்களுக்கு பலவிதமான ஞாபகம் வருது. இப்போ ஸ்டாலின் அவர்கள் என்ன நிலைமையில் இருப்பார் கொஞ்சம் நல்லா யோசனை பாருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு செங்கலை உருவிட்டாங்கன்னா போதும், கடகடன்னு எல்லா செங்கலும் உருவிடும். இன்றைக்கி ஏற்கனவே பல செங்கல்கள் உருவப்பட்டு விட்டது. திமுக அப்படின்னுடைய அஸ்திவாரம் ஆடி போயிருக்கிறது. ஸ்டாலின் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சரை நம்பாமல் அதிகாரிகளை நம்பாராங்க. அதிகாரிகள் முட்டு சந்தில் கொண்டு போயிடுவாங்க. நம்ம தொடர்ந்து சொன்னோம், முட்டு சந்தில் கொண்டு போய் விட்டு விட்டார்கள். இது ஒரு சம்பவம் ரெண்டு சம்பவம் இல்லை, இது ஒன்றாச்சா? இதுக்கப்புறம் நிறைய சம்பவம் வரும். இது ஒன்றும் காரணம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன காரணம்? ஏற்கனவே ஒரு டிஐஜி ரேங்கில் இருக்கக்கூடிய ஒருவரை இடி வளைத்து விட்டது. எப்போனாலும் அவருக்கு சம்மன் கொடுக்கலாம். ஐஏஎஸ் அதிகாரிகள் அப்படிங்கிறவங்க இன்றைக்கி இடி கூப்பிட்டு விசாரிக்கும் போது உண்மையை சொல்கிறீங்களா, ஜெயிலுக்கு போகிறீங்களான்னு சொன்னால் அவங்க உண்மையை சொல்லுவாங்களா, இல்லை ஸ்டாலினுக்காக ஜெயிலுக்கு போவாங்களா? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி செந்தில் பாலாஜியோ இல்லை யாரோ, இவங்க யாருமே இன்றைக்கி இதே போல் அவங்கள கூப்பிட்டு நெருக்குனாங்கன்னா, இல்லை நான் ஸ்டாலின் தான் முதலமைச்சராகணும் அதுக்காக நான் உழைப்பேன்னு சொல்லுவாங்களா? இல்லைங்க நான் உண்மையை சொல்லிடுறேன்னு சொல்லுவாங்களா? நல்லா யோசிப்பார். முதல்ல செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போனார். ஏன்? அப்போ ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தார். இன்றைக்கி செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போவாரா, ஏவாவலுக்கு போவாரா? இவர்களுக்கு பின்னால் அதாவது என்னென்னா ஒரு பயம் வந்துருச்சுங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன பதற காரியம் செதறும் உணவு பயம் வந்துருச்சு. இன்றைக்கி இவருக்கு ஏற்பட்ட பரபரப்பு கடிதம் எழுதியிருக்காரு. இவரை போல இருக்க மற்ற ஆஃபீஸர்லாம் எப்படி இருப்பாங்க? கண்டிப்பாக ஒரு அழுத்தம் இருக்கும். ஏற்கனவே திமுக ஆட்சியில் அவ்வளோ வளம் குளிக்கும் துறையில் பெரிய அளவுக்கு இருந்தோம், நிறையா அவங்க மேலே அலிகேஷன்லாம் இருக்குது. அடுத்த ஆட்சி வந்ததுன்னா அதெல்லாம் தூசு தட்டுவாங்க, சும்மா விட்டுருவாங்களா? எடப்பாடி பழனிசாமி ஆம்புலன்ஸ் சமாளிச்சாருன்னு அவர் மேலேயே கேஸ் போட்டிருக்கீங்க, விட்டுருவார் அவர்? இனிமேல் பலதரப்பட்ட தொல்லைகள் காத்திருக்கிறது. எப்பயுமே ஒன்று சொல்லுவோம்ல, நீங்கள் ஒரு நேர்மையாக இருந்தால் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, அமைதியாக பட்டு போயிடும். நீங்கள் அநியாயமாக பண்ணி இல்லை பல பேருடைய வெறுப்பை சம்பாதிச்சால் பின்னால் கண்டிப்பாக ஆப்பு இருக்கும். சொல்லுவான்ல, முதல்லாம் கலிகாலங்க, இப்போல்லாம் அப்பப்பே நடக்குதுங்கிற மாதிரி தான். இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்று நாட்டு மக்களுக்கு தெரியும். சட்டம் ஒழுங்கு சீர்கேடுக்கு யார் காரணம் தெரியும். ஜூவியில் கவர் ஸ்டோரி, காவல்துறையை சீரழிக்கும் 2 பேர்னு, பாஸ்போர்ட் விஷயத்தில் மாட்டினது யார்? பல விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். இந்த ஆட்சியில் என்கவுண்டர் நடந்த விஷயமாச்சும், லாக்அப் டெத் நடந்த விஷயமாகட்டும், கள்ளச்சாராயம், பல்வீர் சிங் அவர்களுக்கு கல்லு பிடுங்கின பல்வீர் சிங்கை யார் காப்பாற்றினது, நிகிதா அவர்கள் பிரச்சனை என்ன நடந்தது நாட்டு மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள், பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு தெரியாதா? நிகிதா பிரச்சனையில் உண்மையிலேயே நகையை என்ன ஆச்சுன்னு தெரிலன்ட்டாங்க சிபிஐ. அப்போ காணா போச்சா இல்லையான்னு கூட தெரில. ஆனால் நிகிதாவுக்கு தண்டனை இது வரைக்கும் கொடுக்கப்படலை. என்ன காரணம்? எங்கிருந்து வரக்கூடிய அழுத்தம்? நிகிதா அவர்களுக்காக இவ்வளோ வேகமாக காவல்துறை வேலை பார்க்குது. நானோ நீங்களோ காவல்துறைக்கு போனால் இந்த அளவுக்கு வேலை பார்ப்பாங்களா? நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் பல பேர் இருந்தாலும் சில காவலர்களால் இன்றைக்கி காவல்துறை எந்த அளவுக்கு இருக்கிறது? அப்போ டேவிட்சன் அவர்களுடைய அந்த உடல்நிலை சரியில்லை அப்படின்னா, உண்மையிலே அவர் உடல்நிலை சரியில்லைன்னா சீக்கிரம் குணமாகணும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் உடல்நிலை சரியில்லை, பரபரப்பு கடிதம் எழுதும் போது அது 1000 விமர்சனங்கள் ஏற்படுத்தி இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். ஸ்டாலின் அவர்களுக்கு இப்போவே இடி இறக்கியிருக்கும். இதை பார்த்து மற்ற ஆஃபீஸர் இருக்காங்கல்ல, ஸ்டாலினுக்கு வேண்டிப்பட்ட ஆஃபீஸர், அவங்களாம் எந்த நிலைமையில் இருப்பாங்க? இன்னும் ஒரு 10 நாளில் என்ன பண்ண வாங்கன்னு தெரியாது. பிஜேபி ஜெயிப்பதற்கு என்ன வளையம் பண்ணும்? நீங்களும் அந்த அளவுக்கு பல விஷயங்களை மாட்டிட்டீங்கன்னா பிஜேபிட்டிருந்து தப்பிக்கவே முடியாது. ஒன்றுமே இல்லாமல் சும்மா இருந்தாலே பிஜேபி நோண்டும். இன்றைக்கி நீங்கள் பல விஷயங்கள் மாட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் யார் பாரில் சம்பாதிக்கிறது, யார் அந்த விஷயத்தில் சம்பாதிச்சுக்கிறது, யார் லேண்ட் பிஸ்னஸில் சம்பாதிக்கிறது, யார் ரவுடிகளுடன் துணை நின்று சம்பாதிக்கிறது, இதெல்லாம் நம்ம சொல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? வாட்டர் கேன் போடுற 2 பேர் உள்ள கஞ்சா வச்சு போலீஸ்காரங்க பிடிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா மாமூல் தரலங்கிறதுக்காக காவல்துறையே வச்சது சம்பவம் நடந்துச்சா இல்லையா? ஒரு அம்மாவும் பொண்ணு தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வராங்க, 2 காவலர்கள் பாலியல் பலாத்காரம் பண்ணாங்களா இல்லையா? இப்போ இருக்கக்கூடிய செந்தில்குமார்னு ஒரு எஸ்பி ரேங்கில் இருக்க ஒரு அவங்க வேலை செய்கிற காவல் அதிகாரியை பாலியல் பலாத்காரம் சிறையில் இருக்கார். நடந்ததா இல்லையா? மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொருவரும் தங்களுக்கு அதிகாரம் இருக்குங்கும் போது ஆடுகிறார்கள், அதிகாரம் இல்லாவிட்டால் போகிறார், ஓடுகிறார்கள். இதான் இவர்கள் வீரர்கள் இல்லை, மிகப்பெரிய கோழைகள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்கள்,
இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் கருத்து சொல்லுங்கள். மறுபடியும் இன்னொன்று சொல்லிடுறோம், யாராக இருந்தாலும் அவர் உடல்நிலை சரியில்லைன்னா சீக்கிரம் குணமாகணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.